அட திடீர்னு என்ன ஆச்சு? அந்த ரீஅனிமேஷன் ஜூட்சு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படின்னா நம்மளோட இன்னர் ஸ்குவாட் கண்டிப்பா எதிரிங்களை அழிச்சிருப்பாங்கன்னு தோணுது. ஆமா, நமக்கு நல்லது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அப்படி உறுதியா சொல்லிட முடியாது. இப்போ என்ன? இப்படிதான் பண்ணணும். ஒரு வழியா கலக்கிட்டோம். அவங்க ஜூட்சு சக்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. லீஃப் வில்லேஜை எப்போ யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இல்ல, ஷிகமாரு சொன்னதுதான் சரி. இதெல்லாம் வெறும் டைவர்ஷன் தான். அவசரப்பட்டு வெற்றி நினைச்சு கொண்டாடக்கூடாது. இன்னும் எதுவும் முடியல. அடுத்து ஒரு பெரிய ஜுட்சுவை பயன்படுத்த போறாங்க. நம்ம கிராமத்தை ஏச்சு சாம்பலாக்க போறதா கோனஹாமரு கிட்ட சொன்னா. ஆமா, யமட்டோ சாக்குராக்கு என்ன ஆச்சு? அவங்க ஆசமா சென்சேக்கு ஹெல்ப் பண்ண போனாங்களே. சாக்குரா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லையா? அவ எங்க இருக்கான்னு தெரியல. இது கண்டிப்பா நல்லதுக்கே கிடையாது. ஷிகமாரு, நம்ம கிராமத்துக்கு ஆபத்து இன்னும் முழுசா நீங்கல. தற்சமயத்துக்கு நாம ரீஅனிமேஷன் ஜூட்சு முடிவுக்கு வந்ததை லேசா எடுத்துக்க கூடாது. இது அவங்களோட ட்ரிக்கா கூட இருக்கலாம். ஆல்ரைட், எனக்கு புரியுது. சாக்குரா யாமத்தோ எங்க இருக்காங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கணும். இல்ல எதிரிகள் யாவது கண்டுபிடிக்கணும். சரியா சொன்ன. முதல்ல போய் ஒரு டீமை உருவாக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு தீர விசாரிக்கணும். சரி, அதை நான் பாத்துக்கிறேன். Limelight Jutsu. மூணு பேரும் அவங்க பொசிஷனுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டாடேவோ அவன் இடத்துக்கு போயிட்டா ஒன்னும் பண்ண முடியாது. நீ உங்க அப்பாவை மிஞ்சணும். ஏன்னா உனக்குள்ள யாருக்கிட்ட இல்லாத அதீத சக்தி இருக்கு. உங்க அப்பா காசுமா இந்த சக்திக்கு தகுதி இல்லாதவன். பேசாத வாய மூட. ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆசுமா உன்னோட அப்பா. உங்க அப்பாவால எதுவும் சாதிக்க முடியல. அவன் தோக்குறதுக்காகவே பிறந்தவன். இதுக்கு மேல எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசுறேனா? அப்படி நான் தப்பாவே பேசினாலும் உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லு? உனக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. என்ன மன்னிக்க நீ யாரு? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. என்னுடைய அப்பா கண்டிப்பா இப்படி ஒரு அழிவை விரும்பி இருக்க மாட்டாரு. எனக்கும் விருப்பம் இல்ல. நான் உன்னை தடுத்து நிறுத்துவேன். அழிவு நான் சொன்னேன். ஆனா சோரா, அழிவை ஏற்படுத்துறதுக்கு தானே நீயே பிறந்திருக்க. என்ன இது? என்ன புது கதை? உன்னோட கையை எப்பவாவது நீ பாத்திருக்கியா? உண்மையை ஒத்துக்கோ. உனக்குள்ள இருக்க மான்ஸ்டரோட கைதான் அது. அவன் ஆபத்தானவ மாதிரி இருக்கு. மான்ஸ்டரா? கடைசியா இவ்ளோ ஈஸியா தோத்து போவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பாவமா இருக்கு. குணாயால என்ன தாக்கியிருக்க. என்ன தைரியம் இருந்தா பெண்ணோட உடல் மேல தாக்கியிருப்பேன். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். ரீபர் ட்ரான்ஸ்ஃபர். அடேங்கப்பா, அதுக்குள்ள காலம் சரி அடிச்சா. ஃபயர் ஸ்டைல் ஃபீனிக்ஸ் ஃப்ளவர் ஜூட்சு. இன்னும் விட மாட்டேன். ஷேடோ க்ளோன் ஜூட்சு. சாரி, தாமதமாயிடுச்சு. ஒரிஜினல் லாக் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோன்ஸை வச்சு என்ன பண்ண போற சொல்லு? என்னோட கவனத்தை திசை திருப்பணும்னு தானே நினைச்சேன். சாரி, அது என்னுடைய திட்டம் கிடையாது. உன்னை பிடிக்கிறதுக்கு நானே என்ன இரையாக்கிக்கிட்டேன். ரசைதான். எஸ், நான் சாதிச்சிட்டேன். இன்னும் இல்ல, அவ கதை முடியல. என்ன இவ்வளவு அலங்கோலமா இருக்கா?
எனக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு என்னதான் ஆச்சு? என்னோட அழகான உடலை நீ சின்ன பின்னமாக்கி இருக்க. அதுவும் ஒரு தடவை கிடையாது, 2 தடவை தாக்கி இருக்க. ரீஃபர் ட்ரான்ஸ்ஃபர். சும்மா சொல்லக்கூடாது. உன்னை குறைச்சு எடை போட்டது என்னோட தப்புதான். அவளுடைய காயங்கள் திரும்ப மறைஞ்சிருச்சு. ஆனா இது எப்படி? What a style! Storm of evil! வாட்டரா? அடடா, அப்படின்னா அடுத்து இவ. Earth style! Muscle weight! Earth-ஆ? ஆனா லைட்டிங் தானே பயன்படுத்திருக்கணும். இது வித்தியாசமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. ரசங்கான வச்சு தாக்குறதுக்கு முன்னாடி அவ லைட்னிங்க பயன்படுத்தினா. அவ கையை சரி செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா வாட்டர் ஸ்டைல பயன்படுத்தினா. இங்க என்ன நடக்குதுன்னு இப்ப எனக்கு புரியுது. உன் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்ட. நீ உடல்களை மாத்திக்கிட்டு இருக்க. அப்படிதான் இத்தனை எலிமெண்ட்ஸையும் நீ பயன்படுத்துற. உன் கண்டுபிடிப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அது இப்ப பயன்படுது. What a style! Mouth of the serpent! Reaper transfer! Earth style muscle weight! என்ன பத்தின ரகசியம் தெரிஞ்சவங்கள நான் உயிரோட விடவே மாட்டேன். உன்னுடைய உடலை எனக்கு தந்துட்டேன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல உன்னை கொண்டு எடுத்துட்டு போவேன். அது உன்னால முடியாது. நீயும் இங்க இருந்து தப்பிச்சு போக வாய்ப்பே இல்ல. இப்படியே வீரவசனம் பேசிட்டே இருக்க வேண்டியது. உன்னை சும்மா விட மாட்டேன். Earth style stone cold spear. என் தலைமுடி மேல கைய வச்சா அவ்வளவுதான். செத்து போ. சோரா, அட இந்த விஷயத்த மறந்தே போயிட்டேனே. உனக்குள்ள இருக்கிற சக்ரா விண்ட் எனர்ஜி தானே? உலகத்துல சில பேர் கிட்ட மட்டும்தான் இந்த எனர்ஜி இருக்கு. உன்னுடைய உடலை முழுசா பயன்படுத்திக்க போறேன்.